ஆண்களும் இப்போ திருமணம் செய்து அங்கெல்லாம் போக வேண்டிய கட்டம் வரப்போகுது. அதான். ஆனால் அங்கே உள்ள பொம்பளைகள் வந்து இங்கே உள்ள ஆம்பளை கட்ட மாட்டாங்களே, அதில் பிரச்சனை, அதில் விளங்குது இல்லை சனத்துக்கு. வெளிநாட்டில் ஒரு தற்கொலை ஒன்று நடந்திருக்கு, அவர் ஈழத்தை சேர்ந்தவர். ஆனால் இது வெள்ளக்கார நாட்டில் இது இருக்குது. அவங்கள எங்களை அடிமைத்தனமாக வச்சிருக்கணும்னு அந்த சிந்தனை இருக்குது சில பேருக்கு. நான் விவாகரத்து செய்ய போறேன்னு எனக்குள்ள பிரச்சனை என்றாலே மாமா சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் உனக்கு பைத்தியமா ஒரு வாழ்க்கை தான் வாழும் அப்படி என்ற ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குது. அங்க கட்டாயம் அந்த போர்டில் சட்டம், இது சட்டம். 4 வருஷம் படிச்சு சொல்கிறேன் நான் வந்து இப்போ ஒரு ஹோமோசெக்சுவலாக அதான் நான் என்னுடைய இது ரெண்டு சொல்லி இதன்றோன்னா தாய் தப்புன்னு அடித்து திறத்தி விட்டாங்க வீட்டை விட்டு. இதெல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் இருக்கிற இடத்த பார்த்துன்னு சொல்லுங்கள் அடுத்த உலகம் எப்படி இருக்குன்னு யோசிங்க இருக்கா. ஆனால் இப்போ பிறக்க போகிற பிள்ளைகள் யாரை திருமணம் செய்து போக போகிறார்கள்? வெளிநாட்டு அங்கே பிறந்த பிள்ளைகள். ஜெனரலாக நோவேயில் இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா ஜெனரலாக கிட்டத்தட்ட 50% ஆக்கள் டிவோர்ஸ். என்னுடைய பாட்டன் எப்படி இருந்தார், அவருடைய பேர் எப்படி இருக்கு, இந்த ஊருக்கு அவர் என்ன செய்தார், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. பிறக்கிற வீதம் குறைவு. இங்கே இருக்கிற பெண்கள் வெளிநாட்டுக்கு போகிறார்கள், இங்கே இருக்கிற ஆண்கள் திருமணம் செய்யாமல் இருக்கிறார்கள். நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா பொம்பளை பிள்ளைகளையும் வெளிநாட்டுக்கு அனுப்புவீங்கடா. இங்கே உள்ள ஆம்பளைகளுக்கு யார் பொம்பளை கொடுக்குறது? இல்லை அது சரியா நான் கேட்குறேன், சரியா இல்லை? இல்லை இது நல்ல கேள்வி. நீங்கள் வந்து திருப்பி வந்து நிலத்தில் படுத்திருந்து பிள்ளை நடக்கிற மாதிரி திருப்பி முதல்ல தவண்டு பிறகு முழங்காலில் இருந்து பிறகு எழும்புற மாதிரி தான் போவீங்க. 20 இருந்து 25 வயது மட்டும் கனடா, லண்டன், சுவிஸ் பார்க்க சொல்கிறார்களாம். சமுதாயம் வந்து மாறிக்கொண்டு போயக்குள்ள பிள்ளைகளுக்கு வர பிரச்சனைகளை வந்து எப்படி சொல்யூஷன் காணலாம்னு அம்மா அப்பா விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தால் ரத்தத்தோடு தான் சேரும். அவனுடைய இப்படி தான் நீங்கள் கல்யாணம் கட்டி வந்தாலும் மருமகனோ நீ 3வது ஆள் தானே. 2-3 ஆண்கள் ஒரு பொண்ணை கட்ட வேண்டி வரீங்க. அம்மா அப்பாவுக்கு ஒரு 70-80 வயதுண்டா அம்மா அப்பா இருந்ததுக்கு பிறகு இந்த பிள்ளைக்கு அறிவுரை சொன்னால் கேட்குமா? உலகமே வந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து இந்தியாவில் இருந்து என்ன தலை, அதாவது பிரெயின், பேரண்ட்ஸ் இந்த வகையான ஐட்டங்களை விட்டுட்டு பேரண்ட்ஸ் ஆக முடியாது. பொஸ்டண்டு போயிடும். இந்த இது மாதிரி இப்போ அமர்த்தினா ஒன்றும் இருக்காது. அங்கே சத்தே இல்லாத ஐட்டம். நாங்கள் இங்கேருந்து போய் வெள்ளைக்காரனுக்கு கீழே இவ்வளவோ படித்து போட்டு எங்களுடைய அவ்வளோ எனர்ஜியும் அவங்களுக்கு தான் கொடுக்குறோம். அவன் நாட்டை தான் முன்னேற்றம். இது ஒரு அரசியல். எங்களை வந்து எம்டி பண்ணி நாங்கள் இங்கே விட்டு ஓட அவங்க வந்து எடுக்க போகிறாங்க. இதை கொஞ்ச காலம் போய் இப்படி பெண்ணான் தட்டுப்பாடுன்னு சொன்னேன். இங்கே தமிழ் சமுதாயம் சிங்கள சமுதாயத்தோட இணைகிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குது? இங்கே படித்து நல்ல வேலை செய்து உழைச்சி டூரிஸ்டாக நீங்கள் அங்கே வருவீங்களா இருந்தால் அது வரலாம். இப்போ பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு தான் போக கூட முயற்சிக்கிறார்கள். ஆனால் இப்போ பிறக்க போகிற பிள்ளைகள் யாரை திருமணம் செய்து போக போகிறார்கள்? அங்கே பிறந்த பிள்ளைகள். இப்போ இங்கே இருக்கிற பிள்ளைகள் அங்கே போகும்போது எப்படியான தயார்படுத்தல்களில் போகணும்னு நினைக்கிறீங்க? தயார்படுத்தலுமான்றதான் என்னுடைய கேள்வி. அவங்க வந்து ஆக்களோட காய்ப்பாங்க, பொம்பளோட காய்ப்பாங்க, கட்டி பிடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அது மாதிரி பொம்பளைகளும் செய்யுங்க. இதெல்லாம் நீங்கள் கண்ணால் பார்த்து உங்களால் முடியுமா? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கைதடி என்ற இடத்துல. இங்கே ஏன் வந்திருக்கிறேன்டா, ஒரு அண்ணாவை சந்திக்கிறதுக்கு. அந்த அண்ணா இவர் தான். வணக்கம் அண்ணா. வணக்கம். உன பேரை நான் கேட்குறேன், என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் என்னடா இவனுக்கு தெரியும் தானே இந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. மக்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் புதுசாக பார்க்குறவர்களுக்காக. உன்ன பேர்? என்னுடைய பேர் ஆதித்தன். நான் நோர்வேயில் இருக்கிறேன். நான் வேலை செய்கிறது வந்து ஒரு ஹெட் நர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெட் நர்ஸ். அங்கே நோர்வேயில், அதாவது ஸ்கண்டினேவியா அல்லது நீங்கள் நோர்த் யூரோப்புன்னு சொல்லலாம், வடக்கு ஐரோப்பாவில் இருக்கிற பெரிய ஒரு ஓபிடியில் நான் ஒரு நர்சிங் லீடராக இருக்கிறேன். நாங்கள் 5 பேரில் நான் ஒரு ஆள். அண்ணாவோட ஏற்கனவே நேர்காணல் எடுத்தேன். அதுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு போய் நிற்கிற நேரம் ஒரு பிரச்சனை ஒன்று பேசப்பட்டது. ஒரு வெளிநாட்டில் ஒரு தற்கொலை ஒன்று நடந்திருக்கு, அவர் ஈழத்தை சேர்ந்தவர். அது நோர்வேயில் நடந்ததால் அண்ணாட்ட அது தொடர்பாக கேட்டுக்கொள்ளணுன்றதுக்காக தொடர்பு கொண்ட நேரம் அண்ணா வந்து அந்த விடயத்தை சொல்லி, இது வந்து இங்கே வந்து நிறைய பிரச்சனை இருக்குது, உளவியல் ரீதியாக நிறைய பாதிப்புகள் ஒவ்வொரு வீட்டிலையுமே இருக்குது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை இயங்கி கொண்டிருக்கு. ஏன்னா ஈழத்தில் வாழ்ந்த முறையோடு ஒப்பிடும்போது அங்கே முறை வேறு. இப்போ ஒரு எதிர்பார்ப்போடு போகிறவர்களுக்கு அங்கே வித்தியாசமான ஒரு வாழ்க்கை இருக்கேக்க அதில் ஒரு சின்ன ஒரு மன தளர்வு கொண்டு வரும். அப்போ அதே மாதிரியான சூழ்நிலைகள், அதை விட குடும்ப பிரச்சனை, அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ சாதாரணமாக நாங்கள் இங்கேருந்து போகும்போது, வெளிநாட்டுக்கு போகும்போது ஏதோ ஒரு தயார்படுத்தலோடு போனால் இப்படியான பிரச்சனைகள்ல இருந்து, இப்படியான உளவியல் ரீதியான பாதிப்புகள்ல இருந்து எங்களால் மீண்டும் எல்லா இடத்தையுமே தற்கொலை நடக்குது தான். ஆனால் இப்போ வெளிநாட்டு
வெளிநாடுகளில் பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியாது, அது என்ன ரூபத்தில் வருமென்றெல்லாம் தெரியாது. அது போன்ற விடயங்களை அந்நாட்டை கேட்டறிய போகிறேன். எனவே இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிப்பத்தன் பெல் ஐக்கனை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்போ வெளிநாடு என்றதை எடுத்துக்கொண்டால் அங்கே புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்கள் மத்தியில் முக்கியமாக இப்போ என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது? நல்ல கேள்வி. இது ஒரு பெரிய ஏரியா. நாங்கள் கதைக்க போகிறேன்னு சொன்னால் ஷோர்ட்டாக சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை சொல்லுவோம் கதைப்போம், தனி பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை கதைப்போம். பெரியாக்களுக்குள்ள பிரச்சனை இப்போ இங்கே நின்று போன போது கிணவரைக்கு இருந்த பிரச்சனை, இங்கத்த வாழ்க்கை முறை, இந்த அம்மா அப்பா சொந்தங்கள் சுற்றி வர இருந்தது, ஓடி திரிஞ்சோம் எல்லாம் அந்த வேறு வாழ்க்கை, ஒரு ஷர்ட்டோட சரத்தோடு தெரியலாம். அங்கே வந்து வித்தியாசம், குளிர் என்ன சொல்கிறது, வெதர் மாற்றம், அது இது தனி வாழ்க்கை, இப்படியான பிரச்சனை. பிள்ளைகளை பற்றி கதைக்கிறதுக்கு முதல் இப்போ நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து வரும்போது அவர்கள் சொல்கிறது கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகள் இருக்கும், ஆனா அது எல்லா இடத்தையும் இருக்கிறது தான். அங்க வந்து என்ன சொல்றது, அது ஒரு எப்படி, அது ஒரு பெரிய இலகுவா விவாகரத்துல போய் முடியுமென்ற மாதிரியான நிறைய விடயங்கள் சொல்லப்படுது. அங்க இப்ப இங்க இருக்கிற முறையண்டா சொல்லலாமண்ணா இந்த பிரச்சனைகளால வருதுண்டு. வெளிநாட்டு வாழ்க்கை முறையாலேயே கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை, அது எப்படியான பிரச்சனைகளா இருக்கும்? இப்போ வேலைக்கு போகிறோம், 2 பேரும் வேலைக்கு போனால் கணவன் மனைவியும் வேலைக்கு போட்டு வீட்டை வரைக்கும் சாப்பாடு இருக்காது. அப்போ யார் சமைக்கிறது? இப்போ மனுஷி தான் சமைக்க வேணுமா, இல்லை மனுஷி சொல்வா இல்லை நான் 2 பேரும் வேலைக்கு போகிறதா, நான் சமைக்கிறேன், நாளைக்கு நீ சமைக்கணும், இதை இப்படியான பிரச்சனை வரும். இல்லைடா மனுஷன் கொஞ்சம் லேட்டாக வேலையால் வந்தால் வீட்டை சாப்பாடு இருக்காது வரைக்கும். அப்போ எங்கள் சாப்பாடுண்டா சாப்பாடில் நானும் தானே வேலைக்கு போயிட்டு வந்து களைச்சி போய் படுத்துருக்குறேன் என்று சொல்லி அப்படியான சில பிரச்சனை. சில பேர் என்ன சொல்கிறது, வழியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, வீட்டை சமைக்க பஞ்சியில், இதுவும் ஒரு சொல்கிறது அந்த வாழ்க்கை முறையெல்லாம் மாறிட்டு. ஆனால் இப்போ டிவோர்ஸ் எடுக்கிற அந்த சாமான் வந்து பிரிஞ்சு போகிறது, கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறது சுகமாக இருக்கிற சுகம்தான். ஆனால் இருந்தாலும் என்ன சொல்கிறது, அது நல்லது இல்லை. சில நேரத்தில் வந்து தவிர்க்க இயலாத பிரச்சனை, உங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள அம்மா அப்பாவுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குமே, அந்த தவிர்க்க இயலாத முறையில் பிரியத்தான் வேணும். அது பிள்ளைகளுக்கு வந்து ஓரளவுக்கு பாதிப்பாக இருந்தாலும் அங்கே உள்ள நெட்வொர்க் வந்து அரசாங்கத்தின் நெட்வொர்க் அதை பாதுகாக்கும் படிவாக இருந்தாலும், அது என்ன சொல்கிறது, சில வேளையில் நீங்கள் குடும்பத்தில் இருந்து அடிபட்டு பிரச்சனைப்படுறதை விட பிரிஞ்சு போகிறது எல்லாருக்கும் இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் அந்த அதே இதுக்குள்ளேயே இருக்கணும். ஸோ அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி என்ன சொல்கிறது, சில பேருக்கு அது ஓகேயா இருக்கும், சில பேருக்கு அது கஷ்டமாக இருக்கும். எப்படியுமே இப்போ 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக பிரிஞ்சு போடுறது, ஒரே மிக்க சந்தோஷமாக பிரிஞ்சு போகிறேன்னு சொல்கிறது போய் அது நடக்கிறது இல்லை. 2 பேருமே சந்தோஷமா பிரிஞ்சு போறேன்னு சொல்றது கட்டாயம் தாக்கம் இருக்கு. அது 2 பேருக்குமே இருக்கும். ஆனால் என்ன சொல்றது, ஒரு ஆளுக்கு சில எவ்வளோ குறைவாக இருக்கும், அந்த ஆள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இருக்கும், சில எவ்வளோ ஒரு 6 மாதம் 8 மாதம் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி இதில் இருக்காமல் நம்ம வழியில் போகணும்னு சொல்லி அந்த ப்ரிப்பரேஷன் முதலே செய்திருப்பாங்க. அதில் வந்து அவங்களுக்கு அந்த திருப்பி பின்னுக்கு வர பிரச்சனை இருக்காது, அந்த டிப்ரெஷன் வந்து பின்னுக்கு வராது. ஸோ சில பேர் அதுக்குள்ளேயே விழுந்துருவாங்க. ஒரு நெட்வொர்க், ஒரு நெட்வொர்க்கில் ஒரு ஆள் வந்து டிவோர்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பொம்பளையோட சேர்ந்து மற்ற ஆக்களும் சேர்ந்து அப்படி அறந்து போகிற கூட்டமும் இருக்குது. அப்படியே நடந்திருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குரூப்புண்டா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒரு பொம்பளை டிவோர்ஸ் ஆகிட்டுது, இல்லை ஒரு ஆம்பளை டிவோர்ஸ் ஆகிட்டாருன்னு வைங்க. தனியாக பொம்பளை சொல்கிறது மட்டும் இல்லை, ஆம்பளையிலும் தான். அந்த இடத்துல வந்து இப்போ அவர் ஒரு லைஃப் வாழ்கிறார், அவள் ஒரு லைஃப். அப்போ அந்த இதில் வந்து சில பேர் யோசிப்பாங்க, அட நானும் இப்படி போகலாமேன்ற மாதிரி. ஒரு சில பேர் சும்மா ஏற்றி விடுறது, அதை வந்து சில நம்பி சில பேர் போய் பாதாங்குழியில் விழுகிறது. அது சரியான கவனமாக இருக்கணும். அதாவது நான் சொல்கிறேன், எந்த விதமான இதுவும் வந்து சந்தோஷம் இல்லை. அப்படி பிரிஞ்சு போகிறதுன்றது சந்தோஷம் இல்லை. இக்கரை காக்கிற பச்சை பொம்பளையிலண்டா எல்லாம் ஒன்று தான், ஆம்பளையிலும் அதே மாதிரி தான். ஒரு பக்கத்தில் குப்பை எல்லார டைம் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஆளை விட்டு இன்னொரு ஆள்கிட்ட போய்க்க அந்த ஆள்கிட்ட குப்பை என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. என்னோட நீங்கள் இருக்கேக்க இவன் என்னடா இப்படி இருக்கான மாதிரி யோசிப்பீங்க. இன்னொரு ஆள்கிட்ட போய்க்க அவர் அப்படி இருக்கேக்கா நான் முதல் இருந்த மாதிரி கடவுள் தந்ததே வச்சு வாழ்ந்து சொல்கிறேன். அதனால அந்த குப்பை எல்லா டைம் இருக்கு. அந்த நீங்கள் எந்த குப்பை நீங்கள் உங்களால் பழகலாம், முதல் பழகிட்டு எல்லாம் ஓகேன்னு சொன்னால் அப்புறம் அதே அப்படின்னு வச்சு அப்படி இருக்க வேண்டியதான். இங்கே பெண்கள் முன்பு வேலைக்கு போகிறதுக்கான சூழல் இல்லை. ஆனால் இப்போ ஒரு திருமணம் நடந்ததுக்கு பிறகு கணவர் சொல்லுவேன், நீ வேண்டாம், நீ கஷ்டப்படாத, நீ வீட்டிலேயே இரு, நான் கஷ்டப்படுறேன், நான் வேலைக்கு போகிறேன்னு. அங்கேயுமே வந்ததுக்கு பிறகு மனைவி மேலே நீ வேலைக்கு போகணுன்னு அனுப்புகிறார்களா, இல்லை மனைவிமார்கள் தான் போகணும், பெண்கள் தான் போகணும்னு தீர்மானிக்கிறார்களா? கூடுதலாக ரெண்டும். எப்படின்னு சொன்னால் ஆண்களும் சொல்கிறது வேலைக்கு போக சொல்லி, ஏன்டா குடும்ப நிலைமை அப்படி 2 பேரும் உழைச்சா தான் வாழலாம்.
மற்ற அதே மாதிரி இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் இப்போ பொம்பளைண்ட ஆம்பளைண்ட குடும்பத்தில் பின்னுக்கு வைக்க ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது தானே, அம்மா அப்பா தங்கச்சி மாமா மாமியாண்ட அப்படியே அவைக்கு எதாவது உதவி செய்கிறேன்னு சொன்னால் கூட நீங்கள் அந்த என்ன சொல்ல 2 பேரும் வேலையை பண்ணால் தான் அதை செய்ய முடியும். மற்ற சில பேருக்கு கனவு இருக்குது, நான் அந்த பெரிய வீட்டில் வாழணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு கனவு, வேறு ஒரு இடங்களுக்கு போகணும்னு சொன்னால் ஒரு ஆள் சம்பளம் போதாது, 2 பேரும் வேலை செய்தே ஆகணும். அப்படியான விஷயங்கள் இருக்குது. மற்ற படிப்புக்கு பிள்ளைகளுக்கு படிப்பிக்கணும், வெளிநாட்டை படிப்பிக்கணும்னா அதுக்கு காசு வேணும், கடன் இல்லாமல் படிப்பிக்கிறேன்னு சொன்னால் காசு வேணும். மற்ற அங்கே கடன் வசதி அரசாங்கம் கொடுக்குது தானே படிக்கிறதுக்கு. அப்படி நோவேல எஜுகேஷன் ஃப்ரீ, நோவேல எடுபட்டா. ஆனால் இப்போ சில பேர் மெடிசினோ வேறு இதுகள் படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போவேணும், வெளிநாட்டுக்கு மற்ற பக்கத்து அயல் நாடுகள் போய் படிக்கும்போது அங்கே காசு ஓட்டணும் ப்ரைவேட்டாக. அது ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த வகையில் சில பேரண்ட்ஸ் தாங்களே பிள்ளைகளுக்காக எல்லாத்தையும் வேலையை செய்து காட்டணும். அப்போ ஆம்பளைகள் பொம்பளைகளை மறைக்கிறது குறைவு அங்கே, சரியான சொல்கிற நீங்கள் 1 2 அப்படியான் இருக்குது. ஆனால் பொம்பளையில தனியாக வீட்டுக்கே இருக்கிறதோ இல்லை ஆம்பளை தனியாக வீட்டுக்கு இருக்கிறதோ அது மன உளைச்சலை கட்டாயம் கொண்டு வரும். ஒரு நீங்கள் பொம்பளையில் அவையும் வழியில் போய் பழகணும், 4 பேரோட பழகினா தான் கதைச்ச மனுஷன் சாமான் தனியாக இருக்கிறதுக்கு இல்லை, பழகணும் எல்லாரோடையும். பழகினா தான் 4 விஷயத்தை நீங்கள் அறிவீங்க, படிப்பீங்க, புதுசான விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க, சொல்லுவீங்க. அது கட்டாயம் தேவை எல்லா மனுஷனுக்கு. இங்கே கூட பெண்கள் வீட்டுக்குள்ளதான் சமையல் அறைக்குள்ளதான் இருக்கணும் என்ற சூழல் போராட்ட காலப்பகுதியில் இந்த அளவுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. பெண்கள் ஒரு சமமான நிலைக்கு வரணும்ன்றது தவறில்லை. ஒரு நாட்டை பொறுத்த சொல்லலாமே. இப்போ இங்கே எடுத்துக்கொண்டா சில அது பொதுவாக எங்களோட சொசைட்டி என்ன மாதிரி நிற்கிதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வாழ்கிறோம் இங்கே. அங்கே சொசைட்டி அப்படி சொல்லலை. சொசைட்டி சொல்லுது நீ 2 பேரும் வேலைக்கு போகணும், பெண்களுக்கும் அதே உரிமை, சம உரிமை பெண்களுக்கு. இங்கேயும் சம உரிமை இருக்குது, ஆனால் அது ப்ராக்டிக்கலாக யார் செய்கிறாங்கன்றதான் முக்கியம். அங்கே ப்ராக்டிக்கலாக செய்கிறாங்களே பெண்களுக்கு சம உரிமை. இப்போ எல்லாம் அங்கே ஒரு போர்டுன்னு சொன்னால் அரசாங்கத்து அமைப்புகள் அவ்வளவு போர்டில் 40% பெண்கள் இருக்கணும் கட்டாயம் அந்த போர்டில். அதுக்கு சட்டம், இது சட்டம். அந்த போர்டில் 40% பெண்கள் இல்லாட்டி அந்த போர்டை கேன்சல் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க நீங்கள் நான் பெண்களை நியமிக்கணும்னு சொல்லி. அப்படி நீ இல்லைன்ற பெண்களே இல்லை என்ற விதத்தில் தான் சரி ஓகே உங்களுக்கு இந்த முறை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பென்சேஷன் தாரமென்று சொல்லுவாங்க. அதை இல்லாண்டா செய்ய இல்லாது அரசாங்கத்துக்கு, அது சட்டம். காலம் மாறிக்கொண்டு போயிருக்க பெண்களும் வெளியில அந்த நிறைய விடயங்கள் தெரிஞ்சிருக்கணும், ஒரு வேலை செய்யணும் தான் ஆண்களும் எதிர்பார்க்கிறார்கள், தங்களுக்கு சமநிலையா இருக்கணும் மாதிரி. சமநிலையா இல்லாட்டியும் இப்போ நீங்க வீட்டை வரும்போது 2 பேரும் நீங்க வேலையை போயிட்டு வரீங்க, விஷயங்கள் உங்களுக்கான விஷயங்கள் வெளியில் அடிபட்டுட்டு வீட்டை வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்கும். வீட்டை கதைக்கிறேன்னு சொன்னா என்னத்தை கதைப்பீங்க? மனுஷி வீட்டை இருந்தா மனுஷிக்கு உலகம் தெரியாது. அப்போ உங்களுக்கு அதால் என்ன கிடைக்குது? ஒன்றும் கிடைக்காது. அதே மாதிரி மனுஷி வழியில போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு எங்கட வேலையில போய் இப்படி நடந்தது என்று சொல்லி கதைக்கும் போது 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் என்ன. அப்போ இரவு வீட்டை வரைக்கும் கதை கேட்க அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 2 பேரும் என்ன சொல்கிறது, அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை 2 பேருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பரிமாற்றி கொள்ளலாம். அது முக்கியம். அப்போ அதில் உங்களுக்கு ஒரு கதைக்கிறதுக்கு ஒரு டாபிக் இருக்கும். இல்லைன்னா வீட்டை பிள்ளைகள்ட பார்த்துட்டு நீங்களும் போய் பேசாமல் உங்களை டிவியை பார்த்துட்டு போய் பழக்கின்ற அப்புறம் எனக்கு லைஃப். அடுத்த கட்டமாக இப்போ பிள்ளைகள் இங்கே இருந்த பிள்ளைகளுக்குமே பிரச்சனைகள் இருக்குது தான். வெளிநாட்டில் வாழ்கிறதாலேயே அந்த பிள்ளைகள் பிரச்சனை ஒன்று எதிர்நோக்குதுன்னா அது எப்படியான பிரச்சனை? நாங்கள் கருப்பு தானே, கருப்பினம். நாங்கள் ஆரம்ப காலங்களில் எல்லாம் வெள்ளைக்காரர் கருப்புன்னு சொல்லி அந்த வித்தியாசங்கள் இருந்தது. இப்போ இருக்குது, கதைக்கிறது குறைவு. இப்போ என்னடா இப்போ நாங்கள் பெரிய பெரிய சிட்டிகளில் இது குறைவு. ஆனால் இது வெள்ளைக்கார நாட்டில் இது இருக்குது. எங்களை அடிமைத்தனமாக வச்சுருக்கணும்ன்ற அந்த சிந்தனை இருக்குது சில பேருக்கு. அதால் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் போகுது, கிண்டர் கார்டனுக்கு போகும்போது பள்ளிக்கூடம் போகும்போது சில பிரச்சனைகள் இருந்தது ஆரம்பத்தில், இந்த வகையான பிரச்சனை. அது மாதிரி இப்போ அவங்க எங்களோட ஆக்கள் இப்போ எங்களோட பிள்ளைகள் இப்போ மற்ற இனங்களோட சேர்ந்து போயிருக்கல ஏன்னா வேறு சிச்சுவேஷனில் இருப்பாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனைனா இப்போ அம்மா அப்பா இலங்கையிலேருந்து போகும்போது சில பேருக்கு என்ன சொல்கிறது பாச பிரச்சனை இருந்தது, படிப்பு குறைவு. இப்போ பிள்ளைகளை அவங்க ஒரே நோக்கம் பிள்ளைகளை படிப்பிக்கணும்னு வரைக்கும் பிள்ளைகள் ஓரளவுக்கு மேம்பாட்டு வரைக்குள்ள அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அம்மா அப்பா போதாது. அந்த வகையில் சில பிள்ளைகளுக்கு சில டிப்ரெஷன் வந்திருக்கு. மற்ற சில பேர் இங்கேருந்து வேலையை கூட செய்து ஆண்களோ பெண்களோ வேலையை அடிபட்டு நல்லா செய்து அவங்கள வேலையாகவே வருத்தமாகிட்டாங்க. அதால் சில பிள்ளைகளுக்கு டிப்ரெஷன், தாங்கள் வளரும் முதலே அம்மா அப்பா அடிச்சு உழைச்சி ஓஞ்சி வருத்தமாகிட்டாங்கன்னு சொல்லி அந்த டிப்ரெஷன் இருக்குது. மற்ற சகோதரங்களுக்குள்ளே உள்ள டிப்ரெஷன், ஒரு ஆள் லவ் மேட்டர். வெளியில் போய் இப்போ நாங்கள் இருக்கும்போது தமிழ் கம்யூனிட்டிக்குள்ளே நாங்கள் தமிழ் கம்யூனிட்டி உங்களுக்கு தெரியும் கணக்கு பிரச்சனை, சாதி பிரச்சனை இருக்குது, ஊர் பிரச்சனை இருக்குது, சொந்தத்துக்குள்ளே கட்டணும்ன்ற அந்த இது இருக்குது, அப்படி கணக்கே இருக்குது. இது அங்கேயும் இருக்குது. அப்படின்னு சொன்னால் இப்போ பிள்ளைகளுக்கு மற்ற இந்த ஹோமோசெக்சுவலை தமிழில் என்னென்னு சொல்கிறது தெரியாது. இந்த ஆணும் விரும்புகிறது, பெண்ணும் விரும்புகிற விஷயங்கள் இருக்குது தானே. மற்றது
பெண் வந்து ஆணையும் விரும்பும் பெண்ணையும் விரும்பும், அது மாதிரி ஆண் வந்து பெண்ணையும் விரும்பும் ஆணையும் விரும்பும், அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் அது சொல்கிறது. அந்த வகையான பிரச்சனைகளை யாரோட கதைக்கிறது கதைக்கல, அதுக்கு நாங்கள் அக்செப்ட் இல்லை அதுகளை வந்து செய்கிறதுக்கு. அப்போ அதால் வந்து கன பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ பிள்ளைகளுக்கு வந்து அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு இந்த இப்படியான பிரச்சனையில் வந்து பக்கத்தில் உள்ள ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் ஹோமோசெக்சுவல்னு சொன்னால் அந்த ஆளோட ஒட்டி போவாங்க கூட. அப்போ அவங்க வந்து கொஞ்சம் ரிசர்வ் டைப்பாக வேறு மாதிரி போவாங்க, வீட்டை கதைக்க இயலாது, சகோதரத்தோட கதைக்க இயலாது, நண்பரோட கதைக்க இயலாது. அப்போ அவங்க எல்லாரும் ஒதுக்கி விட்டுருவாங்க. இப்படி ஒன்று இருந்தால் விளங்கிச்சு வீட்டை தாய் தப்புனா அடித்து சாத்தி போடுவாங்க அப்படின்னா சில அரைக்க வச்சு பூட்டியும் விட்டுருவாங்க. அப்படியெல்லாம் நடந்திருக்கு. இப்போ எங்களோட சமுதாயத்தில் நடக்காட்டியும் வேறு சமுதாயத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு. பாகிஸ்தான் ஆட்கள் இருக்காங்க, இந்தியன்ஸ் இருக்காங்க, இப்படியெல்லாம் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சக்கூடிய ஆட்களுக்கு நடந்திருக்கு. பெரிய டாக்டர்ஸ் தாய் தாப்பன் டாக்டர்ஸ் படிக்கணும் டாக்டராக படித்து கொண்டிருக்கான். அவன் இப்படி தான் திடீரெண்டு 4 வருஷம் படித்து முடிய சொல்கிறான், நான் வந்து இப்போ ஒரு ஹோமோசெக்சுவலாக அதான் நான் என்னுடைய இது என்று சொல்லி இதாண்டோன்னா தாய் தாப்பன் அடித்து திரட்டி விட்டாங்க வீட்டை விட்டு. சொல்கிறது கவலை என்ன இப்படியான விஷயங்கள், அதாவது ஓப்பனாக கதைக்கலாம். அந்த கவலையில் ஆட்கள் டிப்ரெஷன் ஆகும். சில பேர் அதால் சூசைட் பண்ணியிருக்காங்க, சூசைட் போயிருக்கிறான், அந்த இடத்துக்கு போயிருக்கான். நீண்ட காலமாக அப்படி வச்சு 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 பூ வச்சு பூ வச்சு பூ வச்சு பூ வச்சு பூ வச்சு ரைட் அடி. அடுத்தது மெடிசின். நீங்கள் மெடிசின் வந்து சைக்காட்ரிக் மெடிசின் லாங் டேர்மாக யூஸ் பண்ண கன பேருக்கு நான் சொன்ன மன உளைச்சல் பிரச்சனை வந்து லாங் டேர்மாக யூஸ் பண்ணி கொண்டு போயிருக்கல. அதே வந்து சில மெடிசின் வந்து உங்களுக்கு இப்படியான இதை கொண்டு வரும், தூண்டும். அதாவது சூசைட் பண்ணுற இதுகளை தூண்டும். மெடிசின் ஒரு கணக்கு கொஞ்சம் வேலை செய்யாது, வேறு சைடு எஃபெக்ட்ஸ் கூட. சைக்காட்ரிக் மெடிசின் ஸ்பெஷலி சைக்காட்ரிக் மெடிசின் சைடு எஃபெக்ட்ஸ் கூட. அதுக்காக மெடிசின் பாவிக்காமல் இருக்க இயலாது, பாவிக்க வேணும். ஆனால் அவங்க மெடிசின் மட்டும் போதாது. சில பேருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி வெளியில் கொண்டு போய் வேறு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் சினம் அதை விட்டு வெளியில் வரும். மற்ற பிள்ளைகளுக்கு இப்போ நீங்கள் சொன்ன நம்ம சொன்னேன், இப்போ ஒரு இனத்தை விட்டு இன்னொரு இனத்தோட கல்யாணம் கட்டுறது. இப்போ உதாரணத்துக்கு உங்களோட பிள்ளை வந்து தமிழ், மற்ற பிள்ளை வந்து உதாரணத்துக்கு லெபனானோ அல்லது பாகிஸ்தானோ அல்லது ஏதோ ஒரு நாடு ஆஃப்ரிக்காவோ ஏதோ ஒரு நாட்டை கல்யாணம் கட்டப்போ விரும்பிட்டேன்னு சொன்னால் அது வீட்டில் பிரச்சனை, வீட்டை சொல்லல. அவங்களோட வீட்லையும் பிரச்சனை, இங்கே வீட்லையும் பிரச்சனை, அங்கேயும் அதான் சொன்னேன். அப்போ இது என்னோட எங்களோட சமுதாயத்துக்குள்ள இப்போ அவங்களும் எங்களை மாதிரி தான். எல்லா வெளிநாட்டிலையும் ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒன்று இருக்குது. இப்போ வெள்ளக்காரன் சொசைட்டி வேறு, அவங்க வந்து கட்டுவாங்க, அது பிரச்சனை இல்லை. எங்களுக்குள்ள இந்த பிரச்சனை அப்படி மாறி வரும்போது நாங்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம். இது அதெல்லாம் வெள்ளக்கார சமுதாயத்தை பாருங்க, அவங்களெல்லாம் ஒரே ஆட்கள், ஒரே மாதிரி இருக்கிறபடியாக தான் அவங்க ஒரே நோக்கத்தில் போய்கொண்டிருக்காங்க முன்னுக்கு. என்னடா அவனுக்கு இந்த பிரச்சனை, இந்த ஸ்ட்ரகிள் இல்லை, இதோட சண்டை பிடிக்கணும் இல்லை. அவனுக்கு சாப்பாடு இருக்குது, வேலை இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை சமுதாயத்தில். அவன் இதெல்லாத்தையும் விட்டு கடந்து அங்கால போனோன்னே அவன் வேறு உலகம் என்ன அவங்களுக்கு. நீங்கள் அதைத்தான் விடணும். இதெல்லாத்தையும் விட்டு எறிஞ்சு போட்டு அங்கே போனீங்கன்னு சொன்னால் வேறு உலகத்துக்கு போயிடுங்க. யோசிச்சு பாருங்க, எல்லாரும் கண்ணை மூடிட்டு எல்லாரும் இருக்க சிந்தி இந்த பார்வையாளர் அவ்வளோ வேறையும் அவருக்கு யோசிச்சு பாருங்க. அப்படி இதெல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு பாருங்க ஒருக்கா. இதெல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் இருக்கிற இடத்த பார்த்துட்டு சொல்லுங்க, அடுத்த உலகம் எப்படி இருக்குமான்னு யோசிங்க ஒருக்கா. அதுதான் தேவை. அந்த இடத்துக்கு போகணும் ஒரு மனுஷன், போனால் தான் நீங்கள் முன்னேறீங்க. இப்போ நான் அந்த எடுத்துக்கொண்டா, நான் வாழும்போது பிரியக்கூடாது, நாங்கள் நல்லா ஒற்றுமையாக வாழணும், அம்மா அப்பாவுக்கு இந்த பேரை காப்பாற்றணும், பாட்டன் பேரை காப்பாற்றணும், அப்படி ஒரு எண்ணத்தோடையே குடும்ப வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். விவாகரத்தில் போய் முடியாது, ஒரு வித்தியாசமான வாழ்க்கை தானே இங்கே. அது ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்தவர்கள் அந்த ஒரு முறையை பின்பற்றுவார்கள். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவர்கள், வெளிநாட்டில் பிறந்த பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்கு பிறகு புள்ளியோ விவாகரத்துக்கோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய இருக்குது. விவாகரத்து நிறைய இருக்குது. ஜெனரலாக நோவேயில் இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா ஜெனரலாக கிட்டத்தட்ட 50% ஆட்கள் டிவோர்ஸ். அதாவது நாடு முழுக்க நான் சொல்கிற கணக்கு, நாட்டிலேயே கிட்டத்தட்ட 50%. அதாவது கல்யாணம் கட்டி 50%, அதாவது கல்யாணம் கட்டினாக்கள் 50 பேர். ஆனால் கட்டாமல் இருக்கிற தொகை வந்து கூட. லிவிங் டுகெதர்ன்னு இருக்குல்ல, அதெல்லாம் இதுக்குள்ளே வராது. கட்டினாக்கள் 50%, கட்டினாக்கள் மட்டும் நான் சொல்கிறேன். அதில் வந்து 50%, கிட்டத்தட்ட 50% வந்து டிவோர்ஸ் ஆகிருக்கு. அது 65-70 வயசுலேயே டிவோர்ஸ் ஆன ஆட்கள் இருக்கிறாங்க. வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் இல்லை, அதான் நான் சொல்கிறது. அந்த நேரம் தான் அவங்க யோசிக்கிறாங்க. அது சில பேர் அந்த தனி வாழ்க்கை வாழணும்ன்ற ஒரு ஆசை அவங்களுக்குள்ள ஒத்து வரையில் இவ்வளோ காலம் ஒத்து போயிட்டு நீ ஏறான்னு சொல்லி அப்படியும் இருக்குது. எங்கட பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த பாட்டண்ட பேரை காப்பாற்றணும், பூட்டண்ட பேரை காப்பாற்றணும் இது இல்லை. எங்கே குறைஞ்சு கொண்டு வருது, இங்கேயே மாறிக்கொண்டு வருது. ஆனால் அங்கே எப்படி இருக்குது, அங்கே இல்லை. என்னென்னு சொன்னால் குறைவு ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. இந்த பாட்டனுடைய பாட்டன் எப்படி இருந்தார், அவரோட பேர் எப்படி இருக்கு, இந்த ஊருக்கு அவர் என்ன செய்தார், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்பா மட்டும் தெரியும், அம்மா தெரியும்,
சில வேளை அப்பப்பா தெரியும் அம்மாப்பா தெரியும் இப்படியான விஷயங்கள் இருக்குது. ஆனால் குறைவு அது. நான் ஒரு ஆளை திருமணம் செய்துட்டேன்டா, நான் விவாகரத்து செய்ய போறேன்னு எனக்குள்ள பிரச்சனை என்றாலே மாமா சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் வந்து என்னடா உனக்கு பைத்தியமா இது ஒரு வாழ்க்கை தான் வாழும் அப்படி என்ற ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குது. அங்க அப்படி ஒரு இது இல்லையா? அங்கே என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ உங்கள் 2 பேருக்குலையும் பிரச்சனை இங்கே பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் அம்மா அப்பாட்ட சொல்ல மாட்டோம். குறைவு அந்த கேப் இருக்குது தானே, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள கேப் வந்து கொஞ்சம் கூட. நாங்கள் அப்படி பழகிட்டோம். நாங்கள் இங்கேயும் அப்படி வாழ்ந்தாங்க. இப்போ எல்லாரும் இல்லை, நான் சொல்கிறேன் கூடுதலாக இப்போ பர்சன்டேஜ் பார்த்தா கூட தான் அது அது அப்படி பழகிட்டோம். நாங்கள் இப்போ ஓப்பனாக வந்து பிள்ளையோட இப்போ நான் வந்து என்னுடைய மகளோடைய போய் அவங்களோட வாழ்க்கையை பற்றி எப்படி ஓகேயா உனக்கு பிடிச்சிருக்கா இப்படி வாழ்கிறீங்களேன்னு சொல்லி இப்படி கேட்குறக்க அவங்க சும்மா சொல்லுவாங்க ஓகே அது சும்மா பரவாயில்ல போகுது அப்படின்னு சொல்லி. நீங்கள் டீப்பாக அதுக்கு மேலே கேட்க மாட்டீங்க. கேட்டிங்கன்னு சொன்னால் சில வேளை வேறு பிரச்சனை உண்டாகும். அந்த பிரச்சனை திருப்பி அதுக்கு டீப்பாக இன்வால்வ் பண்ண வேண்டி வரணுன்றதுக்காகவே சில பேர் அதை கேட்குறது இல்லை. ஆனால் கேட்க வேணும். ஏன்னா போய் அப்போ உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா தெரிய வராது. ஆனால் எல்லாரும் பிஸி ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ என்னென்னு அதை கேட்குறது நிப்பாட்டி கேட்குறதுக்கு நேரம் இல்லை ஆக்களுக்கு. அதுதான் பிரச்சனை, மெயின் பிரச்சனை. நிப்பாட்டி கேட்குறதுக்கு நேரம் இல்லை. வயசு போயிடும், ஓடி உழைச்சி ரிட்டையர்மெண்ட் வயசு வந்தோடனே அப்படியே இருப்பாங்க தனியாக. பிள்ளைகள் வேறு இடத்துக்கு போயிடும், கல்யாணம் கட்டி போயிடும். இந்த மாதிரி பக்கத்தில் இருக்காது. அப்போ அவைக்குள்ளே உள்ள பிரச்சனை நீங்கள் அறிய மாட்டீங்க. இதுதான் பிரச்சனை. நீங்கள் முதல் கேட்ட கேள்விக்கு மறுமொழி உண்டு. இப்போ டிவோர்ஸ் இருக்கிற இவ்வளோ சுகம் உண்டு. அங்கே வந்து சுகம் தான், ப்ரொசஸ் வந்து சுகம். இந்த மாதிரி கஷ்டம் இல்லை. ப்ரொசஸ் எப்படின்னு சொன்னால், பிள்ளைகள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது, அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அனுப்புறது. உடனே நெட்டுக்குள்ளாலே அனுப்பி விட்டோன்னா அவங்க உங்களுக்கு அனுப்புவாங்க, ஒரு துண்டனை அனுப்புவாங்க. ரைட், இண்டேலேருந்து நீங்கள் 2 பேரும் செப்பரேட்டட் நீங்கள் வேறு வரையாக பிரிந்து வேறு வீட்டில் இருக்கணும். செப்பரேட்டட் ஒரு வருஷம் முடிஞ்சோடனே, ஒரு வருஷம் இருக்கும் செப்பரேஷன் பண்ணி, ஒரு வருஷம் இருக்கும். இருந்த அப்புறம் உங்களுக்கு டிவோர்ஸ் லைசன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது வரும். அது நீங்கள் ஒரு வருஷம் முடிஞ்சோடனே அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு அந்த டிவோர்ஸ் லைசன்ஸ் வரும். பிள்ளைகள் இருந்தால் வேறு ப்ராசஸ். பிள்ளைகள் இருந்தால் முதல் வந்து ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, ஃபேமிலி ஆஃபீஸ்ன்னு சொல்கிறது. அங்கே போய் கதைக்கணும். அவங்களுக்கு கூட பிரச்சனையை கேட்டுட்டு தீர்க்க இயலாதான்னு சொல்லி அவங்க கதைப்பாங்க. முதல் அவங்கள கூப்பிட்டு தீர்க்கிறதுக்கு யோசிப்பாங்க. பிள்ளைகளை யோசிங்கோ, பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை, இப்போ உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை எல்லாத்தையும் ஒழுங்காக கேட்பாங்க. கேட்டதுக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையாண்டு. அப்படியுமே இல்லை நாங்கள் பிரியத்தான் போகிறோம்னு சொன்னால் அவங்கள ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்கள வந்து கூட பிடிச்சி எடுக்க போகிறது இல்லை. இது ஒரு ஆளோட விருப்பம், ஒரு ஆள் எடுக்க போகுதுன்னு சொன்னால் சொல்லுவாங்க அந்த ஆள் எடுக்க போகுது, சரி முடிஞ்சுது, அவ்வளோதான் கதை. இப்போ நான் வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்டா, ஒரு பெண் எனக்கு இது ஒத்து வராதுன்னு போட்டு நான் டிவோர்ஸ் எடுத்துட்டு விவாகரத்தாகி பிரிஞ்சு போகிறோம். பிரிஞ்சு போய் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு சேர்ந்த மாதிரி ஏதாவது? அப்படியெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. இப்படியெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. வெள்ளக்காரனில் நடக்கிற விஷயங்கள் இது எங்களுடைய ஆக்கள்லேயும் நடந்திருக்கு. ஆனால் எங்களுடைய ஆக்கள்ல இன்னும் நான் அவ்வளோ தூரத்துக்கு என்ன சொல்கிறது போகலை, இன்னும் பெருசாக படிக்கையில் தானே இன்னும். ஆனால் நான் சொன்னேன் இப்போ 3வது ஜெனரேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட அவங்கள மாதிரி வந்துடுவாங்களே. ஏன்டா இப்போ எங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் வந்து கிட்டத்தட்ட அதே அரைவாசி வாழ்க்கை அங்கேயும் இங்கே மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் கலந்துருக்கும் கல்ச்சர். அடுத்து அதுக்கு பிறக்கிற பிள்ளைகள் வந்து எங்களோட கல்ச்சரில் கலந்துருக்கு. அது பெருசாக இருக்கும், ஆனால் குறைவு, அந்த பெர்சன்டேஜ் வந்து குறைவாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் இல்லை அவங்கள எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இன்வால்வ் பண்ணுறீங்கன்றா தான் இருக்குது. ஆனால் வெளிநாட்டில் உள்ள தாய்தப்பன் முதலாந்திரம் போன தாய்தப்பன் சரியான கட்டிக்காரங்க எல்லா பிள்ளைகளும் தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு அங்கே எங்களை அனுப்பி தமிழ் படிப்பிச்சுட்டாங்க. சரியான கட்டித்தனம் அது. இப்போ ஸ்கண்டினேவியா பொறுத்த வரைக்கும் எல்லாம் எழுத வாசிக்க தெரியும் பிள்ளைகளுக்கு நல்லா. மற்ற லண்டனை பொறுத்த வரைக்கும் தான் இந்த பழைய பிரச்சனை இருக்குது. அங்கே எழுத வாசிக்க பிள்ளைகள் இங்கிலீஷ் கேட்கணும். அப்போ இங்கிலீஷ் மட்டும்தான் கதைப்பின மட்டும் இங்கேயும் தெரியும் தானே. இல்லை அவைக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் மட்டும்தான் கதைப்பின மாட்டு. அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஆனால் இது ஸ்கண்டினேவியா பொறுத்த வரைக்கும் சுவிட்சர்லாந்து கூட பிள்ளைகள்லாம் அந்த மாதிரி தமிழ் பிச்சறியுங்க, எழுதுவாங்க, கதைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அது நல்ல விஷயம். முன்னைய காலத்தில் நான் சொன்ன மாதிரி பெண்ணை வெளிநாட்டுக்கு அனுப்பணுமெண்டா எப்படியுமே ஈழத்துலேருந்து போன, அதாவது இங்கே இருந்தே பிறந்து போனவராக தான் இருப்பார். ஆனால் இப்போ இந்த காலத்தில் கூடுதலாக நீங்கள் இருக்கிற தரகர்களோட கதைச்சு பார்த்தீங்கன்னா பெண் ஒரு ஆளை பார்க்கணும், ஈழத்தில் ஒரு ஆளை பார்க்கணும்னு சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள் இல்லை தம்பி இப்போ எல்லாரும் வெளிநாடு தான் கேட்குறார்கள்ன்ற ஒரு விடயம் சொல்லப்படுது. அப்போ இப்போ பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு தான் போக கூட முயற்சிக்கிறார்கள். ஆனால் இப்போ பிறக்க போகிற பிள்ளைகள் யாரை திருமணம் செய்து போகிறார்கள்? அங்கே பிறந்த பிள்ளைகள். இப்போ இங்கே இருக்கிற பிள்ளைகள் அங்கே போகும்போது எப்படியான தயார்படுத்தல்களில் போகணும்னு நினைக்கிறீங்க? தயார்படுத்தலுமான்றதான் என்னுடைய கேள்வி. தயார்படுத்தவே இல்லை, தயார்படுத்தலாம் இல்லைன்னு இல்லை. ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா திருப்பி கேட்கணும். இங்கே உள்ள சமுதாயத்துக்கிட்ட நான் கேட்குற கேள்வி, இலங்கை உள்ள சமுதாயத்துக்கு
நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா பொம்பளை பிள்ளைகளையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிங்கடா இங்கே உள்ள ஆம்பளைகளுக்கு யார் பொம்பளை கொடுக்குறது இல்லை அது சரியா நான் கேட்குறேன் சரியா இல்லை இல்லை இது நல்ல கேள்வி ஒன்றும் வேண்டாம் அவர் எடுத்து கதைக்கெல்லாம் வேண்டாம் இப்போ இந்த இதில் காணொலியில் வந்து யோசிப்பேன் அவரை நாங்கள் இப்போ எடுத்து அண்ணா இப்படி இந்த கதைச்சா உடனே அவர் சொல்றது அதுதான். நான் ஒரு நேர்காணல் ஒன்று போட்டேன், அதை வச்சு தான் சொல்றேன். நான் காணொலிக்காக கேட்டேன், அது என்ன தம்பி இப்போ எல்லாரும் வெளிநாட்டை தானே கேட்குறாரு, அப்படி ஒரு காணொலியில் கூட சொல்லியிருக்கேன். அவர் கூடுதலாக நம்மதாலும் சொல்லியிருக்கு 20 இருந்து 25 வயது மட்டும் கனடா, லண்டன், சுவிஸ் பார்க்க சொல்கிறார்களாம். 25 வயதுலேருந்து 29 வயது வரைக்கும் வேற எந்த வெளிநாடு இருந்தாலும் பரவாயில்லை. 30க்கு பிறகு, அதாவது பெண்களினுடைய வாழ்க்கை ஒரு 30-32 வயது வரைக்கும் இங்கே ஏதாவது உத்தியோகம் பாருங்கன்னு சொல்றாங்க. 32க்கு பிறகு சரி யாரையாலும் இப்போ இந்த இழுத்தடிப்பு வந்து அவர்களுடைய வாழ்க்கையில எதிர்கால இப்போ ஒரு குழந்தை ரீதியா இருக்கலாம், பரம்பரை ரீதியான நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது தானே. அப்ப இந்த மாதிரியான பாதிப்புகளும் இருக்கேங்க. இதையெல்லாம் யோசிக்காம வெளிநாட்டுக்கு தான் வரணும்னு நிற்கிற பிள்ளைகள் ஒரு தயார்படுத்தலோட வந்து நீங்க கேட்குறீங்க, தயார்படுத்த முடியுமான்ற ஒரு கேள்வியே கேட்குறீங்க. அதுக்கு என்ன தீர்வுன்னு நினைக்கிறீங்க நீங்க? நல்ல கேள்வி. இது வந்து என்ன சொல்றது, சமுதாயத்தின் பெரிய பிரச்சனை ஒன்று. என்னடா அங்க உள்ள தாய் தப்புன்ற எதிர்பார்ப்பு. அடுத்ததுன்னா ஆண்களும் இப்ப திருமணம் செய்து அங்கதான் போக வேண்டிய கட்டம் வரப்போகுது. அதான், ஆனால் அங்கே உள்ள பொம்பளைகள் வந்து இங்கே உள்ள ஆம்பளை கட்ட மாட்டாங்களே, அதில் பிரச்சனை, அதில் விளங்குது இல்லை சனத்துக்கு. அங்கே உள்ள பிள்ளைகள் வந்து பொம்பளைகளாக பிறக்கிற பிள்ளைகள், அங்கே உள்ள பொம்பளை பிள்ளைகள் வந்து இங்கே உள்ள ஆம்பளை என்ன காரணம்? இல்லை காரணம் கணக்கு இருக்க வேண்டாம். அவங்களுக்கு தெரியும் இந்த சோஷியல் கோட்ஸ் இருக்குது தானே, அவங்களுக்கு அது விளங்காது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. மற்றது படிப்பு வந்து இப்போ இங்கேருந்து நீங்கள் நல்லா படிப்பு படிச்சுட்டு அங்கே வாரீங்க, வந்தாலும் அங்கே புதுசாக சோதனை எடுத்து அங்கே படித்து சோதனை எடுத்து அது ஒரு 4-5 வருஷம் போயிடும். அது வரைக்கும் நீங்கள் தாக்கு பிடிக்கணும். அது உங்களால் ஏழுமான்றதான் அடுத்த கேள்வி. அதே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் ஒரு ஆம்பளையாக இருக்கிற உங்களை கீழே இழுத்து விழுகிறவன் நீங்கள் பொம்பளைன்ற சம்பளத்தில் அதில் வாழ்க்கை வாழணும். அது உங்களால் ஏழுமா? அப்படியா நீங்கள் வளர்க்கப்பட்டு நீங்கள் இங்கே இல்லைன்னு இங்கே ஆனன்ட்டு சொன்னால் இன்னும் முன்னுக்கு நிற்கணும், செய்யணும், நீங்கள் தான் இழுத்து கொண்டு போகணுமென்ற அந்த இது இருக்குது எங்கிற சமுதாயத்தில். அது வந்தோடனே இல்லாமல் போயிடும். உங்களை பொட்டை ஆக்கிடுவாங்க, அதை சொல்கிறது பொட்டைன்னு சொல்லுவாங்க, அதை ஆக்கிடுவாங்க. ஆனால் கஷ்டம் என்னது? அதான் சொல்கிறேன், இங்கே உள்ள பொம்பளை பிள்ளைகளை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னால் அங்கே உள்ள ஆம்பளைகளுக்கு ஒன்று யோசிங்க. அங்கே உள்ள ஆம்பளை பிள்ளைகள் அங்கே வளர்ந்தவங்க, அவங்க சரியான ஃப்ரீயாக வளர்ந்தவங்க. அவங்க வந்து ஆக்களோட காய்ப்பாங்க, பொம்பளையோட காய்ப்பாங்க, கட்டி பிடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அது மாதிரி பொம்பளைகளும் செய்யுங்க. இதெல்லாம் நீங்கள் கண்ணால் பார்த்து உங்களால் முடியுமா? சகிக்க முடியுமா? இது கேள்வி, அடுத்த கேள்வி இது. மற்றது இப்போ போய் எல்லாம் விளங்காது. இங்கே நீங்கள் சரி ஓகே, இன்னொரு கேள்வி கேட்கப்படும். இங்கேருந்து பொம்பளையே பிள்ளைய கல்யாணம் கட்டி அனுப்புறீங்க. அந்த பிள்ளை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அங்கே உள்ள ஆம்பளை வந்து இந்த பொம்பளையை பிள்ளை பிறக்கிற மெஷின் மட்டுமா நினச்சி அந்த பிள்ளையை இம்போர்ட் பண்ண வேற இருந்தால், அங்கே கூப்பிட வேற இருந்தால் அது பெரிய ஒரு தப்பு. என்ன தன்னுடைய ஜெனரேஷனை வளர்க்குறதுக்காக அம்மா அப்பா பிள்ளை பிறக்கிற மெஷின் மாதிரி மட்டும் நினச்சி அங்கே உள்ள பொம்பளைகள் உதவாது, இங்கே இருந்து கட்டுவோம்னு சொல்லி நினைக்கிறது இருக்குல்ல, அந்த நினைப்பே போல. இப்போ அங்கே உள்ள பொம்பளைகளுக்கு யார் கல்யாணம் கட்டுறது வைக்கிறது? அதையும் கேட்கணும். அங்கே உள்ள ஆம்பளைகளுக்கு இங்கே உள்ள பிள்ளைகளை பார்க்குறீங்க, இப்போ அங்கே உள்ள பொம்பளைகளுக்கு யாரை பார்க்க போகிறீங்க? இங்கே உள்ள ஆம்பளைகளையும் வேண்டாம் பண்ணுறீங்க, அங்கே உள்ள ஆம்பளைகளையும் வேண்டாம் பண்ணுறீங்க. அப்போ என்ன செய்யப்போது? அதில் கண பிள்ளைகள் கல்யாணம் கட்டாமல் இருக்குது. கண பிள்ளைகள் கல்யாணம் கட்டாமல் இந்த பிரச்சனைக்குள்ளே இருக்குது. ரெண்டும் கட்டான் நிலையில இருக்கிறாங்க. இதுக்கு என்ன தீர்வுன்னு நினைக்கிறீங்க? தீர்வு தான் சொன்ன, அம்மா அப்பா மாறணும். முதல் தீர்வு ஓப்பனாக விடுங்கோ, கதையுங்கோ. பிள்ளை யாரை கட்டுதுன்ற பிரயோசனம் இல்லை, கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷமாக இருக்கான்னு கேள்வி. சந்தோஷமாக இருந்தால் காணும், அது தேவை. நீங்கள் வேற ஒன்றும் தேவையில்லை உங்களுக்கு. எல்லோரும் மனுஷர் தானே. இப்போ நீங்கள் இன்னொரு நாட்டில் இருக்கிறீங்க, அந்த நாட்டு விஷயத்த கழிச்சு அங்கேயே கட்டணும்னு யோசிச்சா கட்டட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் உங்களால் சொல்கிற சில வளர்ப்பு பிள்ளைன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லை. அவங்களோட சொசைட்டி அப்படி, அந்த நீங்கள் இருக்கிற இடம் இப்போ என்வாயன்மெண்ட் அப்படி. அப்படியே நீங்கள் அதை தப்புன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு பிள்ளையும் வளர்கிற விதம் அப்படின்னா அந்த ஏரியா, அந்த சுற்றாடல் அப்படி இருக்குது. அதான் அந்த சுற்றாடலை அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ அதே போய் அந்த பிள்ளைகிட்ட, அந்த பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, அடே நீ அங்கே கட்டாத, அம்மா நீ அங்கே கட்டாது, இங்கே கட்டையே அங்கே போகிறா, இங்கே கட்டான்னு சொல்லி. இப்போ திருப்பி இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் திருப்பி இங்கே கட்டை கொண்டு இருக்கும்போது இங்கேருந்து எடுத்துக்க போகிறீங்கன்னு சொன்னால், திருப்பி அங்கே இந்த பொம்பளைக்கு நீங்கள் எல்லாருமே பழக்கி முதல்லேருந்து நீங்கள் ஆனாவனாலேருந்து எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள்லாம் முழுக்க செய்யணும். டாக்டர்கிட்ட போனான்னு, இங்கே ஆஃபீஸுக்கு போய் கேட்குறேன்டானே, பஸ் எடுக்க போகிறான்னு எல்லாம் உங்களெலாம் டிபெண்ட். அந்த பொம்பளை, அந்த பிள்ளை அது பாவம். அது சில தனியாக வீட்டை இருக்குது, டிப்ரெஷன் ஆகி தனியாக இருக்குது. டெலிஃபோனில் மட்டும் அம்மா அப்பாவோட வாட்ஸ்அப்பில் காய்ச்சொன்று இருக்கும்.
வீட்டிலேருந்து. அது தேவையா? அப்படி உங்களை அனுப்பணும் அந்த பிள்ளைகளை பக்கத்தில் இங்கே வச்சு பார்க்கலாம் தானே அந்த பிள்ளைகளை. நான் இந்த கேள்வியை கேட்கும்போது நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், இந்த பிரச்சனை என்று போட்டு கல்யாண கதை கதைக்கிறாங்க. அடுத்த தலைமுறைக்கு நடக்க போகிற பிரச்சனை தான் இதில் வெளிப்படுது. இப்போ நாங்கள் இன்றைக்கு கதைக்கிற விடயம் இன்னொரு 10-15 வருடத்துக்கு பிறகு வெளிநாட்டுக்கு இங்கேருந்து போகிற பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க தானே, இங்கே பிறந்து 2 பேரும் இங்கே பிறந்து போய்க்கு அங்கே பிரச்சனைன்றது உருவாக பெண் இங்கே பிறந்திருப்பார், ஆண் அங்கே பிறந்திருப்பார், பெண் அங்கே பிறந்திருந்தா ஆண் இங்கே பிறந்திருந்தா அப்போ 2 பேரும் சேரும்போது அது எப்படி அது கேப் வந்து கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இந்த சோஷியல் கேப் இருக்கு தானே, அது சரியான கூட. அங்கே வந்து எல்லா நாடுகளும் மட்டும் சொல்ல மாட்டேன், இப்போ கூடுதலாக பழகிற விதங்கள் எல்லாம் சரியான சிம்பிள். என்ன இப்போ ஓப்பனாக பழகுவாங்களா, ஆணோ பண்ணோம். இங்கே நாங்கள் அப்படி பழகையில, இன்னும் வரையில அந்த இடத்துக்கு. இங்கே ஒரு ஆணும் பெண்ணும் தச்சையில் உண்டா பழகினப்போ எங்கட காலங்களில் நாமளது ஆணும் பெண்ணும் உண்டா பழகிட்டோம்னு சொன்னால் ஓ இதோ லவ் அடிக்கிறான் அப்படி இப்படின்ற மாதிரி வந்துடும். இந்த ஓப்பனாக பழக விட மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ எந்த வீட்டில் வந்து என்னுடைய மகன் இருக்கிறான், மகனை கேட்க வீட்டை பொம்பளைகள் வருவாள், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து இல்லாமல் அடித்து கிடிச்சு கட்டி முதைக்கு எல்லாம் செய்வாங்க. இப்போ சின்ன வயசுலேருந்து செய்கிறார்கள். அவங்கள ஆம்பளையும் பழகிற மாதிரி தான் பழகுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கதை கேட்க ஆம்பளை கேட்கும் போது தான் கேட்பாங்க பொம்பளை ஓடி. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு வேறு எந்த விதமான ஒரு இதுவும் இருக்காது. ஒரு அந்த என்ன சொல்கிறது, அந்த பார்வையே அப்படி இருக்காது. இங்கே வந்து நீங்கள் பார்வையே வித்தியாசமாக இருக்கு வேணும். இப்போ நீங்கள் அங்கே வந்தோடனே முதல் 5 வருஷமோ 10 வருஷமோ நீங்கள் வந்து திருப்பி வந்து நிலத்தில் படுத்திருந்து பிள்ளை நடக்கிற மாதிரி அந்த திருப்பி முதல்ல தவண்டு பிறகு முழங்காலில் இருந்து பிறகு எழும்புற மாதிரி தான் போவீங்க. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி இதுக்குள்ளே ஓகேன்னு சொன்னால் வர்றது ஓகே. அது மாதிரி அங்கே உள்ள ஆம்பளையும் இந்த கூறும் காலத்துக்கு அந்த அதை சகிப்பாரான்றது இல்லை ஆணோ பெண்ணோ சகிப்பாங்களான்றது அடுத்த கேள்வி. சமுதாயம் வந்து மாறிக்கொண்டு போயக்குள்ள பிள்ளைகளுக்கு வர பிரச்சனைகளை வந்து எப்படி சொல்யூஷன் காணலாமண்டு அம்மா அப்பா விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தால் பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும். இப்போ எனக்கு ஒரு பிள்ளை இருக்குதுன்னு சொன்னால் நான் இங்கேயே வாழ்கிறேன்டா, என்னுடைய பிள்ளை இல்லாத காலத்தில் இங்கே வாழ்கிற என்னுடைய தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ ஒரு விடயத்தை சொன்னால் என்னுடைய பிள்ளை கேட்டுக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீ வந்து எடுத்த உடனே நீ விவாகரத்து செய்யலாது அப்படின்னு ஒரு எனக்கு சித்தப்பால ஒரு விதமான பக்தி பயம் இருக்கு, அண்ணால ஒரு விதமான பக்தி பயம் இருக்குது. இப்போ இப்படியான சூழல்ல எங்களுடைய எதிர்கால திருமண வாழ்க்கையில ஒரு ஒரு பிரிவு வரப்போதுன்றாலும் அதை விளங்கப்படுத்துவார்கள். அதான் அக்கறை மாட்டு இக்கறை பச்சைன்றதை தெளிவுபடுத்தணும் தானே, அதை தெளிவுபடுத்துறதுக்கான சூழல் இங்கே இருக்குது. இப்போ வெளிநாட்டில் நான் சொன்ன மாதிரி இங்கே பிறந்த பிள்ளை அங்கே பிறந்த பிள்ளைக்கு திருமணம் செய்து போயிருக்க, அங்கே பிறந்த பிள்ளையினுடைய அம்மா அப்பா இல்லைன்னு வச்சுக்கொள்வோம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வயது வந்து இறந்துட்டார்கள். ஒரு 30 வயது இருக்கும்போது 30 வயதில் திருமணம் செய்கிறார்கள். 2 பேருமே இதை கடைசி பிள்ளைன்னா சில பேர் அம்மா அப்பாவோட இறக்குமான்னு கேட்பேன். கடைசி பிள்ளைன்னா அம்மா அப்பாவுக்கு ஒரு 70-80 வயதுண்டா. அம்மா அப்பா இருந்ததுக்கு பிறகு இந்த பிள்ளைக்கு அறிவுரை சொன்னால் கேட்குமா? சரியாது, சொல்ல முடியாது. யார் சொல்கிறது அறிவுரையை? இந்த அண்ணா ஒன்றோட பெரியப்பா சித்தப்பா அப்படியெல்லாம் வரமாட்டாங்க. அவங்கள ஃபேமிலி பிரச்சனை அதுக்கு இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. அங்கே அந்த மாதிரி பழைய ஒரு கேப் ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் ஒரு கோடன் இருக்குது. அந்த கோட்டுக்கு மீது போக மாட்டாங்க. அவனுக்கு தெரியும் இது ஓகே, இது அங்கால போகக்கூடாது, அங்கே போனால் பிரச்சனை அப்படின்னு சொல்லி. ஆனால் சமுதாயத்தில் இப்போ சில சங்கங்கள் சில அமைப்புகள் வந்து இப்படியான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக சில ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. ஸ்பெஷலிஸ்டாக ஒரு டாக்டரோ இல்லை ஒரு சைக்கியாட்ரிஸ்டோ ஒரு சைக்கோலோக்குன்னு சொல்கிறாங்கள இருப்பாங்க, சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க. அங்கே போய் கதைக்கலாம், அவங்கள கதைக்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க. இந்த கதைச்சி பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எங்கட வட்டாரத்துக்குள்ள பிரச்சனை தீர்க்கிறதுக்கு அப்படியான அமைப்புகள் இருக்குது. ஆனால் அங்கே அதை நாடுறது குறைவு, ஆக்கள் நாடுறது அந்த இடங்களுக்கு போகிறது குறைவு. ஆனால் அதை இன்னும் இப்போ கனடாவிலாம் முந்தைய ஞாபகம் இருக்கு, ஒரு ஆள் வந்து படிப்பிச்சு வரும் அந்தவருக்கு. அவர் அப்போ 80 வயசு இப்போ இருக்கிறாரு தெரியாது. இப்படியான பிரச்சனைகள் வந்து சொசைட்டியில் முதலே எடுத்து ஆக்கள் சில இருக்கணும். இப்படியான பிரச்சனை வருமென்று சொல்லி எப்படி பாதுகாக்கலாம்னு சொல்லி ஆக்கள் இருக்கணும். அதை வந்து எல்லா நாட்டிலும் இல்லை, அதுவே குறைவு. அப்படியான சூழ்நிலையில் இங்கேருந்து போகிற பிள்ளை இந்த அளவு பாதிக்கப்படும், சரியாக பாதிக்கப்படும். ஏன்னா அந்த பிள்ளை யாரை பார்க்குறது, அந்த யார்கிட்ட போகிறது? சில மாமா மாமி இருக்குன்ற ஒரு எண்ணத்தோடய போகலாம் இல்லை? மாமா மாமி என்ன அம்மா அப்பான்னு தான் நெக்ஸ்ட் போகணும், இல்லை அப்படி தான் போவினோம். ஆனால் அந்த சில விட அங்கே போனோன்னா அதை டிசப்பாயிண்ட் ஆகி அது வேறு மாதிரி மாறிடும். அந்த இடத்துல அவங்களோட பிள்ளை வந்து அவங்களுக்கு தான் பிள்ளை. நீங்கள் வந்து வெளியிலேருந்து வந்தால் தான் ரத்தம் இப்போ ரத்தத்தோடு சேரும். அதை சொல்லுவாங்களா அங்கே நோய் ஒரு பழமொழி இருக்குது, ரத்தம் ரத்தத்தோடு தான் சேரும். அவனுடைய இப்படி தான் நீங்கள் கல்யாணம் கட்டி வந்தாலும் மருமகளோ மருமகனோ நீ 3வது ஆள் தானே அந்த வீட்டில். அப்போ
யாரை நீங்கள் பாதுகாப்பீங்க? பிள்ளையா மருமகளையா அந்த மருமகனையா? அதுதான் கேள்வி. இந்த கேள்வி எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி. வெளிநாட்டில் கட்டி கொடுக்கும் போதால் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி இது. பிள்ளை காசு மட்டும் இருந்தால் போதாது, சந்தோஷம் மட்டும் சாமான் போயிரு, அது காசு இல்லை. ஒரு வயசு வரைக்கும் எல்லாட்ட இடத்துல எல்லாட்ட குடும்பத்துலேயும் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஆட்டம் ஒன்று வேறு தான். ஆனால் அதை தாண்டி போகணும் நீங்கள், அந்த ஆட்டத்தை தாண்டி. ஓகே இது சாதாரணமாக நடக்கும். இதே நீங்கள் ஒரு வயசு குறிப்பிட்ட 50 வயசு வரைக்கும் ஒரு மெச்சூரிட்டி ஒன்று இருக்கும், அப்போ உங்களுக்கு அது விளங்கும். அதுக்கு மேலே விளங்காது. இப்போ வந்து அடுத்த ஜெனரேஷன் மாறிக்கொண்டு போயிருக்க ஒரு 30 வருஷம் 10 வருஷம் 20 30 வருஷம் சொல்லுவோமே மாறிக்கொண்டு போயிருக்கல. அடுத்த ஜெனரேஷன் வந்துடுவாங்க கல்யாணம் கட்டுற வயசில் வரைக்குள்ளே வந்து அவங்க மாறி வரும்போது நீங்கள் பெண்கள் எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல ஆண் பிள்ளைகள் வளர்ந்து அந்த சமூகம் கூடிக்கொண்டு வரைக்கல கடைசியில் என்ன நடக்கும்? ஆண்களுக்கு பெண்கள் இருக்காது. சில வேளை 2-3 ஆண்கள் ஒரு பெண்ணை கட்ட வேண்டி வரும் இங்கே. ஓகே, அதுக்கு ஆண்கள் ஒரு இன ரீதியா இங்க ஒரு பிரிவினை ஒன்று இருக்குது தானே. அதாவது சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் 2 பேருமே அதை விரும்பாட்டையும் அரசியல்வாதிகள் அதை உருவாக்கி கொண்டு இருக்கிறாரு. கொஞ்ச காலம் போய் இப்படி பெண்ணான் தட்டுப்பாடுன்னு சொன்னா இங்க தமிழ் சமுதாயம் சிங்கள சமுதாயத்தோட இணைகிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு இருக்குது சொல்லுமா? நல்ல கேள்வி, சத்தியமா நல்ல கேள்வி. இல்ல நான் யோசிக்கிறேன் சாதாரணமா இதுல நாங்க. ஆனா இதுல கேள்வி என்னடா, நல்ல கேள்வி. ஆனா வந்து இப்ப கேப் எப்படி இருக்கண்டா உங்க இப்ப தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் கேப் எப்படி இருக்கண்டா? நாங்கள் வந்து இடம் இருக்குதானே. இப்போ யாழ்ப்பாணம் சொன்ன வடமாகாணம், யாழ்ப்பாணம் சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நாங்களாம் இருக்கிறோம். இப்போ நீங்கள் கொழும்பு காலி பக்கம் சிலாபம் பக்கம் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் மட்டக்களப்பு இந்த பக்கம் போனீங்கன்னா நீங்கள் மிக்ஸில் உங்களுக்கு மீட் மட்டக்களப்பு கூட அம்பாறு அந்த பக்கங்களில் மீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. மற்ற ஆக்களை இங்கே அது இல்லையே. அது 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 நல்லதோ கூடாதுன்னு நான் அதுக்கு டிஸ்கஷன் வரையில. ஆனால் இன ரீதியாக அது என்ன சொல்கிறது, சில விட அந்த இடத்துக்கு வந்தால் அது பாதகம், சரியான பாதகம். அதுதான் நாங்கள் இப்போ உணர்வு ரீதியாக கதைக்கிறோம். ஆனால் பின்விளைவுகளை இப்போ ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் போய் பார்த்தா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இப்போ என்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும்னு போட்டு வெளிநாட்டுக்கு, ஆனால் என் பிள்ளையும் எதிர்காலத்தில் எப்படி இருக்குமன்றது தெரியாது. இங்கேயும் நாடு எப்படி போகுதுன்ற நான் நிறைய இடத்த யோசிக்கிறேன். என்ன இந்த விடயத்தை தான் யோசிக்கிறேன். எல்லாரும் இப்போ பார்க்குற எல்லாரும் பெண்களை வெளிநாட்டுக்கண்டு தான் தரகரோட ஒரு ஆளை நேர்காணல் எடுக்க சொன்னவர். சரி எல்லாரும் போனால் இங்கே வந்து படிகள் போகிறது சரியான குறைவு. நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 35-40 வயதுல கூட இங்கே திருமணம் செய்யாமல் இருக்கிறார்கள். அண்ணா நீங்கள் ஆண்கள் அந்த அளவுக்கு இப்போ பெண்கள் இப்போ ஒரு 28-30 வயது 35 வயது எனக்கு தெரிஞ்சு 30-35 வயதுல இருக்கிறவர்கள் தரகர்கள்ட்ட குறிப்பு கொடுத்தா தம்பி இப்போ கொஞ்சம் கரைச்சல் தம்பி எல்லாரும் வெளிநாட்டு தான். அப்போ இவர்களுடைய இது இப்படி போய்கொண்டு இருக்க இங்கே நீங்கள் ஒரு நாட்டை அமைக்கணும்னு யோசிச்சது கிடைக்காம போகுது. நீங்கள் இங்கே ஒரு நாட்டை அமைக்கணும்னு சரி ஒரு ஒரு தமிழர்களாவது வாழணுமென்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் போகுமில்ல இன்னொரு 20-25 வருஷத்துக்கு பிறகு. இங்கே வந்து இப்போ நடக்கிற பிரச்சனை இலங்கை நான் சொல்கிறேன் இப்போ கன பிரச்சனை. அதில் ஒன்று வந்து ப்ரொடக்டிவ் ரேட், அதாவது பிள்ளை பிறக்கிற அளவு விகிதாசாரம் வந்து சரியான குறைவு. தமிழ் மக்கள் இடத்துல சரியான குறைவு. முதலாவது நான் சொல்கிற இங்கே உள்ள ஆண்களோ பெண்களோ குடும்பம் உள்ளாக்கள், நீங்கள் அந்த காலத்தில் 6-7 பிள்ளை இருந்தது ஒரு குடும்பத்தில், குறைஞ்சது 5 மினிமம் இருந்தது. அவங்களும் நல்லா தான் வாழ்ந்தவங்க. இப்போ கேட்டால் சொல்கிறீங்க அது பள்ளிக்கூடம் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், கொண்டு இழுக்கணும், அதில் வந்து வாழ முடியாது, எனக்கு ஒரு பிள்ளை காணும் 2 பிள்ளை காணும்னு இருக்கிறாங்கல்ல. அந்த முடிவு தப்பு. நீங்கள் உங்களோட எதிர்காலத்தை நினச்சி உங்களோட சமுதாயத்தை நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக பிள்ளை பிறக்கிற ரேட்டை கூட்டுங்க. முக்கியமாக நாங்கள் இன்னொரு ஆள்கிட்ட அடிபடுறோம். ஆனால் நாங்கள் ஒரு கட்டமைப்போட ஒரு திட்டமிடலோட இல்லை. எதிர்காலம் எப்படி இருக்கணும், இங்கே எல்லாருமே பெண்கள் திருமணம் செய்து போனால் இங்கே ஒரு சூழ்நிலை இல்லாமல் போகும். அப்புறம் அங்கே போகிற பிள்ளையும் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் இருக்க போகுது. இந்த இடத்துல சனத்தொகை பிறக்கிற வீதம் குறைவு. இங்கே இருக்கிற பெண்கள் வெளிநாட்டுக்கு போகிறார்கள், இங்கே இருக்கிற ஆண்கள் திருமணம் செய்யாமல் இருக்கிறார்கள். திருமணம் செய்கிறவர்கள் 1-2 பிள்ளையை தான் பெற்றுக்கொள்கிறார்கள். காணியெல்லாம் சும்மா இருக்கு. இப்பவே ஏற்கனவே நிறைய காணிகள் வெளிநாட்டுக்காரர் வாங்கி விட்டுட்டு சும்மா எம்டியா இருக்கு. ஆனா யாரும் பெற போறது இல்லை. அதானே செய்யறாங்க அந்த தப்பு. அதை செய்துட்டா எவ்வளவு சந்தோஷமா. நான் இங்க உள்ள பிள்ளைகளுக்கு சொல்றேன் என்னன்னா, நல்லா படியுங்க, ஒன்றை மட்டும் யோசிங்க. நீங்கள் படியுங்க. முதல் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்களோ இல்லையோ, முதலாவது படிப்பு, கல்வியை மேம்படுத்தி கல்வியை நீங்கள் நல்லா செய்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு உலகமே வந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து இந்தியாவில் இருந்து என்ன தலை, அதாவது பிரெயின்,
இம்போர்ட் பண்ணுறாங்க படித்த ஆட்கள், ஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதோட சம்மந்தம் டெலிகாம் டெக்னாலஜி இதுகள் சம்மந்தமான படித்து அந்த மாதிரி சம்பளத்தோடு வந்து அங்கே வேலை செய்கிறாங்க. அங்கேயே இருக்கிறாங்க சில பேர் என்ன செய்றாங்க, 5 வருஷம் வேலை செஞ்சுட்டு தங்களை உருப்புறாங்க. இந்தியாவில் பிரச்சனை இல்லை, தங்களுக்கு அங்கேயே போய் இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு இந்தியாவில் இருக்கிறவர்கள் நான் அவதானிச்ச வரைக்கும் வெளிநாட்டில் தங்கி வாழணும்னு யோசிக்கிறது குறைவே இல்லை. அவர்களுக்கு தேவையில்லை தானே, அவர்களுக்கு அந்த மாதிரி எங்களை மாதிரி நாட்டு பிரச்சனை இருக்கே இல்லை தானே அவங்களுக்கு. நான் 30 வருஷம் போரில் உழைச்சிட்டு அவங்க போயிடும். அவன் போய் அங்கே போய். ஏன்னா அவங்களுக்கு இப்போ இந்தியா வந்து ஒரு நல்ல வளர்ச்சி உள்ள நாடு. என்ன இப்போ இங்கே வந்து இப்போ சாப்பாடு நான் அதையும் சொல்லணும், என்வாயன்மெண்டல் பிரச்சனையால் அதுவும் வந்து கிணவேருக்கு இந்த பேர்த் பிரச்சனை, புள்ள பிறக்கிற பிரச்சனை இருக்குது. மற்றது இங்கே உள்ள சாப்பாடு, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இந்த ப்ராய்லரும் மற்றது என்ன பேர் சொன்னீங்க, இன்னொரு கோழிக்கு என்ன பேர், அல்வெட்டா இல்லை ப்ராய்லர் உண்டு, மற்றது இன்னொரு கோழி இருக்குது என்ன, பேரண்ட்ஸ் இந்த வகையான ஐட்டங்களை விட்டுட்டு பேரண்ட்ஸ் ஆக முடியாது. ப்ராய்லர் வந்து சும்மா அது காத்து தான், அதை அடித்து விட்டுட்டு 3 மாதம். நான் ஒரு காணொலி ஒன்றில் பார்த்தேன்னா அதால் எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்ன மாதிரி ஒரு காணொலி ஒன்று. அது போய் ஹோர்மோன் எல்லாம் ஹோர்மோன்ஸ், நீங்கள் வளர்க்குற சாப்பிட்ற சாப்பாடுலாம் ஹோர்மோன்ஸ் உள்ளே போட்டிருக்கு. அது மனுஷனில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வளர்கிற பிள்ளைகள் மற்ற ஆக்கள் கூட உயரமாக வளர்கிறாங்க, உடம்பு சும்மா போகுது, எல்லாம் சும்மா பொஸ்டண்டு போயிடும். இந்த இது மாதிரி இப்போ அமர்த்தினா ஒன்றும் இருக்காதாங்க, சத்தே இல்லாத ஐட்டம். அது தேவையில்லை. நீங்கள் நல்ல மீன் சாப்பிடுங்க, நல்ல நாட்டு கோழி சாப்பிடுங்க, மரக்கறி சாப்பிடுங்க, தேவையான சாப்பாடு இது சாப்பிட்டாலே போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. இந்த கோழிகளை சாப்பிட்டு உடம்பை கெடுத்து டாக்டருக்கு தான் நீங்கள் அப்புறம் காசு கொடுப்பீங்க. நாங்கள் இங்கேருந்து போய் வெள்ளைக்காரனுக்கு கீழே எவ்வளவோ படித்து போட்டு எங்களுடைய அவ்வளோ எனர்ஜியும் அவங்களுக்கு தான் கொடுக்குறோம். அவன் நாட்டை தான் முன்னேற்றம். ஏன்னா அவன் சம்பளம் தரான், வேலை செய்கிறான், அவனுக்கு இந்த என்ன சொல்கிறது மாடர்ன் இம்பீரியலிசம்னு சொல்லி இப்போ நான் இங்கே எங்களை படிப்பிச்சு நாங்கள் இங்கே படிச்சுட்டு இங்கே ஃப்ரீயாக படிச்சுட்டு அங்கே வெள்ளைக்காரனுக்குள்ள வேலை செய்கிறேன். இது இலங்கை அரசு இதே தப்பு. உங்களோட டாக்ஸியில் இங்கே ஒரு பிள்ளையை படிக்க வச்சுட்டு அந்த பிள்ளைய நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பினீங்கன்னா அது அவனுக்கு கிடவே வேலை செய்யுது. அந்த பிள்ளைகிட்ட சொல்லணும், நீங்கள் அடுத்தது 60 சம்பளத்தை இங்கே அனுப்பணும். இங்கே இருக்கிற ஒரு பிரச்சனை இப்போ இங்கே இருக்கிற கல்வி முறை எப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு யாழ்ப்பாண பல்கலை ஒரு மாவட்டத்தில் 250-300 பேரை தான் பல்கலைக்கழகத்துக்கு எடுக்கிறார்கள் வைங்க. இப்போ 300 பேர் எடுக்கப்படுதுன்னா 301வது வந்தால் இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பார், அவருக்கு பல்கலைக்கழகம் போகாத முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. அப்போ அவருடைய வாழ்க்கை இங்கே ஒரு வறுமையான சூழ்நிலையில் போகுது. அந்த படிப்பை பயன்படுத்தி போட்டு நீங்கள் இந்த நாட்டில் இருக்காமல் வெளிநாட்டுக்கு போகிறீங்க. வெளிநாட்டுக்கு போயும் அந்த படிப்போட சம்மந்தமான வேலையும் செய்ய மாட்டீங்க. சில வேலை நீங்கள் வீட்டவே நீங்கள் சொன்னால் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருப்பீங்க. உங்களை என்ன 10 வருஷம் 15 வருஷமாக லைஃப் டைம் போயிடும். அங்கே போய் பிள்ளை வைக்கிற மெஷினாக மாறிடுவீங்க. மாறி அதை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் உங்களோட லைஃப் போயிடும், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் படித்து ஒன்றும் பெருசாக வர போகிறது குறைவு. அந்த சான்ஸ் குறைவு. இதெல்லாம் தான் சிந்திக்கணும் வடிவா. நான் இங்கே உள்ள ஆட்களுக்கு அதுதான் சொல்கிறேன், நீங்கள் வடிவாக சிந்திக்கணும். ஆனால் உண்டு இங்கே படித்து நல்ல வேலை செய்து உழைச்சி டூரிஸ்ட்டாக நீங்கள் அங்கே வருவீங்களா இருந்தால் அது வரலாம், அந்த இடத்துக்கு வரணும். எங்களை எப்போ தூரத்துக்கு வெளியில் இழுக்க எழுமோ வெளியில் எம்டி, இந்த நாட்டை எம்டி பண்ணுறாங்க. இது ஒரு அரசியல். எங்களை வந்து எம்டி பண்ணி 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 நாங்கள் இங்கே விட்டு ஓட அவங்க வந்து எடுக்க போகிறாங்க. இதை என்னடா அவங்களுக்கு தேவை. சரி, என்ன நன்றி மினக்கெட்டு எங்களுடைய வந்து கதைச்சது. நேயர்களுக்கு நன்றி, மிக்க நன்றி.